அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கழகம் அராலி வடக்கு சில்வர் ஸ்டார்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய 75 வருடங்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாங்கள் பவள விழா நிகழ்வுகளை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பவள விழா நிகழ்வுகளின் ஓர் அங்கமான உதைபந்தாட்ட சுற்று போட்டியின் லீக் போட்டிகள் அனைத்தும் இன்றுடன் நிறைவடைகின்றது. அந்த லீக் சுற்று போட்டியின் முடிவுகளின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், ABCD என்ற 4 குரூப்பாக நாங்கள் இந்த அணிகளை பிரித்து இந்த லீக் சுற்று போட்டிகளை நடத்தி இருந்தோம். அதில் A குரூப்பிலிருந்து அதிகூடிய புள்ளிகளை பெற்றிருக்கின்றது சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம். இரண்டாவதாக A குரூப்பிலிருந்து ஐயனார் அணி புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. இதேபோல் குரூப் பியிலிருந்து ஆனைக்கோட்டை யூனியன் அதிகூடிய புள்ளிகளையும், உடுப்பட்டி நவஜீவன்ஸ் அணி 2ஆம் இடத்தையும் B குரூப்பிலிருந்து பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாளைய ஆட்டங்களாக A குரூப்பில் அதிகூடிய புள்ளியை பெற்ற சென்ட் மேரிஸ் அணிக்கும் B குரூப்பில் 2வது இடத்தை பெற்ற நவஜீவன்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி நடைபெறுகின்றது. அதேபோல் A குரூப்பில் 2ஆம் இடத்தை பெற்ற ஐயனார் அணிக்கும் B குரூப்பில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று 1வது இடத்தை வகிக்கின்ற ஆனைக்கோட்டை யூனியன் அணிக்குமான போட்டி நாளை காலிறுதி போட்டிகளாக நடைபெற உள்ளது. இதேபோல CD அணிகளாக C குரூப்பில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றிருக்கின்றது சென்ட் நிக்லஸ் அணி, 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றது ஞானமுருகன் அணி. அதே போல D குரூப்பில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றிருக்கின்றது சென்ட் லூட்ஸ் அணி, 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றது ரோயல் அணி. இப்போட்டிகளும் C குரூப்பில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற சென்ட் நிக்லஸ் அணிக்கும், அதேபோல் 1ஆம் இடத்தை வகிக்கின்ற 2ஆம் இடத்தை, அதாவது D குரூப்பில் 2ஆம் இடத்தை வகிக்கின்ற ரோயல் அணிக்குமான போட்டி நாளை மறுதினமும், C குரூப்பில் 2ஆம் இடத்தை பெற்ற ஞானமுருகன் அணிக்கும் D குரூப்பில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற சென்ட் லூட்ஸ் அணிக்குமான போட்டியும் அடுத்த 2 காலிறுதி போட்டிகளாக நடைபெற உள்ளது. எனவே இப்போட்டிகள் அனைத்திற்கும் உங்களுடைய ஆதரவை தந்து இந்த சுற்று போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு உதைபந்தாட்ட ரசிகர்கள் அவர்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு, இந்த எமது இந்த பவள விழாவின் அடுத்த வேறு போட்டிகளாக சைக்கிளோட்டம் மற்றும் மரதனோட்ட போட்டிகளும் நடைபெற உள்ளது. அதற்குரிய பதிவுகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம்.